கொண்டு போன பராக்கிரம அந்த ரகுநாயகர் அதாவது பன்றியோதரன் ஆமாங்க அதனால பாதாளம் கொண்டு போட்ட பராக்கிரம தடுப்பிலக்கு ஏழனே தடை வகித்து விஷ்ணுவ ராமராகினார். நாடி போலாம் கஷ்டம் அடைய போறேன். ஆமா நீங்க தமிழும் கஷ்டப்படி போறீங்க. வந்த கண்ணியே சொல்வேன் கேளாய். யானையை கண்டு அடங்குமா சிங்கம் தானே. வீரம் பெற்றேன் விஜயராமன் உடலேடித்து மாலையாக இனி ஓடி பதுளுரைக்காக யானை கண்டு அடங்க மாடிச்சிங்க. அடங்குமா? அடங்காது தானே. எதுக்காக இந்த வீரம் பெற்றிருக்கேன்? அந்த வீரம் பெற்றது எதுக்கு? இன்னைக்கு விஜயராமன் குடல் எடுத்து இன்னைக்கு அவன் குடல் எடுத்து இப்ப இன்னைக்கு மாலையா போட போறேன். நான் போடுறதுக்கு மாலை போட நான் இருக்கும்போது வாடி பெண்ணு தாலி கட்டி பெஞ்சாதி அதிவர்ண மாலை எனக்கு ஒரு குத்தி சொல்லிட்டு போ. நாடி உன்ன நான் அழைச்சனா உன்ன எதுக்கு எதுக்கு
குடல பிடிங்கி மாலை போட மாட்டேன். உண்மையே குடல பிடிங்கி மாலையா போட்டு யாரு தெரியுமா? வீரியோ பேச வந்த வெகுபல இருக்க சூரே ஆளுக்கு வேற ஜமாதானம் போட்டுக்கிட்டேன். எந்த பெரிய ஐந்து போய் அந்த அரிகரி நாராயண வந்து ஹரி நமோ என்ன அச்சனமே சிறச்சாக்கடி செய்வான். இரணி நமோன்னு தான் தான் கடவுள்னு மூலகத்திலும் அவன் ஆச்சுதான் நடந்தது. அதனால் இவன் செய்யற அநியாய அட்டகாசமான தாம விஷ்ணுவிட முறையிட்டார். கூடவே தேவரெல்லாம் குபலில் நடுங்க வாழ்ந்தார். நாரணா தூணுக்குள்ள நரசிம்ம ரூபமோன் குடலை பிடிங்கி அவர்தான் மாலையா போட்ட இரணி குடலை பிடிங்கி ரகுநாயகர் சிங்க ரூபம் உண்டு. பாருங்க மாமா, அதாவது அதனால நீ குடல் எடுக்கணும்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எட்டிக்கோட்டமேட்டுக்கு போ. 4 மணிக்கெல்லாம் 4ல ஒரு 30-40 ஆட்டை அடிச்சுப்பாங்க. நல்லா வெள்ளாட்டு குடலாம் எடுத்து வந்து நல்லா சுடுதண்ணி வச்சு அலசி அதுல சீரகம் உணவு போட்டு எங்க வீட்டுக்காரருக்கு அதாவது சீரகோட போட்டு அந்த தண்ணி இருந்து குடிங்க, நல்லா இருக்கும். குடல எடுக்கணும் அங்கத்தான் போகணும். நீ எடுக்க முடியாது, குடல எடுக்க முடியாது. முடியாது. ஐயோ என் பொண்ணா நீ கைத்து கூட பேசி நீ போய் செந்தில்குமார் பெரியகுமார் புதிய புத்தியோட அப்படி வாங்க
வாங்கினேன் என் கை வாழுக்குள்ளே. என்ன போல் தைரியம் உள்ளவன் இந்த தரணியில் ஒருவன் உண்டோ? எதிராடு அந்த காளிக்கு அவளுக்கு மணி கொடுப்பேன். மரண அடைவன் சொல்றேன். என்னெதிரே பேசுறியே என் கை வாளுக்கு உன் பிராணனே வாங்கிடுவேன். ஏண்டி என்ன போல தைரியம் உள்ளவன் இந்த தரணில் எவர் ஒரு வரணும் சொல்லு. யாரா இருக்கிறாங்களா? என்ன பிராய் பேச என்ன அந்த சிவன் முன்ன நடுநீதியால காளி காளி அந்த காளிகாதேவிக்கு பழி கொடுக்க நான் இருக்கும் போது இன்னைக்கு என்ன வாதுகள் நடக்கும், என்ன சூழ்நிலை நடக்கும்? ராவணே கொடுமையால நடுங்கிய வருத்தமாகி ராவணே கொடுமையால நடுங்கிய வருத்தமாகி மூர்த்தியே நாராயணே தேவியே பூமி பாரதிக்கே மன்னே அவர் விளங்கேதே வந்திருக்கின்றார். ராவணன் கொடுமையால நடுங்கி வருத்தமானார் தேவர்கள்.
இந்த கொடுமை தாங்க முடியல. தேவர்லாம் ஒன்னா சேர்ந்து தேவர் மூவர் தன்னை செப்பிய மொழியா கேட்டு மூர்த்திட்டு ஒரு மீட்டிங் போட்டாங்க. மூர்த்தி ஒருவரான மூர்த்தியே நாராயணன் மேவியே பூமி பாரம் தீர்க்க விலங்கவே வந்து இருக்கார். விலங்கவர் ராவணன் வீரியம் குறைந்தது. கஷ்டம் அடிய போ காலம் வந்துட்டு போவாது. எங்க அண்ணன் கொடுமை போட்டான்னு தேவரோட மீட்டிங் போட்டு இவன் தான் பாஸ் பண்ணிக்கிறாங்களாம். அவர் தான் பாஸ் பண்ணி ஆகிக்கிறாங்க. அப்படி இவங்களை தான் பாஸ் பண்ணி மாநில ஜென்மத்தில் ஆமாங்க ஆணுக்கு நான் அண்ணவனை சொன்ன ஒரு தரம் சொன்னா அடிக்க 1000 முறை ராமா ராமா ராமான்னு சொல்லுவாங்க. ராமனா ராமாவா அடி ராமா ராமா
நடன்னு சொல்லி கடினமான ஏசுறே பேசுறேன். என்ன சொல்லுவோம் கட்ட பொண்டாட்டி மறுத்து பேசுனா சாமி கௌதமர் சாபத்தார தன்னுடைய மனைவி அகிலி என்ற பெண்ணு ஒரு யுகமா கல்லா கடந்தான். அந்த அகிலி பெண் ராமபிரான் அந்த வழியா வர அவருடைய பாதை போய் அந்த கல்லா மேல பாதை போய் பட கல்லார்ந்த அகிலி பெண் நல்ல பெண்ணாக்கினார் அந்த ரகுநாயகர். அவருடைய பாதை நம்ம மேல பட்டா அவரு பாதை நம்ம மேல பட்டா அவரு நம்மள குடிச்ச கருமும் தொலைஞ்சிட்டு வருங்க. ஆமாங்க ஆமாங்க என்ன விட பெரிய கையில வச்சுக்கிறேன் அது மூங்கத்தப்பு எதுக்கு மூங்கத்தப்பு வில் வச்சு தோல்ல மாட்டிக்க எதுக்காக அந்த சுடுற வில்ல நம்பி அவளு பெரிய புத்திசாலியா அவளு பெரிய பலசாலியா புத்தி பலம் பெற்று புத்தி இல்லாத பலம் பெற்று உலகத்தில் என்ன பயன் சரியா? என்மொழி கேளாமல் மண்ணில் அநேகம் பேர் கெட்டா உயிர் விட்டா போனா உயிர் விட்டுருவீங்க போவாத. ஆமா
புத்தி இல்லாத பழம் பெற்று என்ன பழம் புத்தி உள்ளவன் புத்திமான் பழமாடா. அப்ப நான் பழவானா? புத்தி இல்லாதவர் பழம் பெற்று பூவுகளில் என்ன பெயர்? பெண்மொழி கேளாமல் அநேக பேர் கெட்ட உயிரை கூட விட்டுக்கிறாங்க நிறைய பேர். நீ அதெல்லாம் நீ ஒரு மனுஷன் தாங்க. கூச்சு கூச்சுன்னா என்ன பண்ணும்? பாருமா அந்த ஆள்கார பையன் ஏமா நாய் பூச்சிட்டு வாய் நக்குன்னு சொல்றான். அவன் எதை நக்க சொல்றான்? நாம சொல்றது சொன்னா இவ ஒருத்தரம் சொன்னா 9 தரம் அவனையே தான் சும்மா தர குத்த மாட்டான். சும்மா விடாதீங்க, சும்மா கொடுக்கூடாது. தர குத்த மாட்டாடா. அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும். கொடுத்தா குத்தல வந்து பாரு, ஒரே குத்தல.